அடுத்தது பாருங்க, உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் இருக்கக்கூடிய வீடு 5ஆம் வீட்டுல இருக்கார். இப்போ 3 கூட 5ல போய் இருந்ததுன்னா குழந்தைகள் ஜாதகம் ரீதியாக நமக்கு ஒரு வருமானம். அதே போல குழந்தைகளுக்கு கலைகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கலைகள் ரீதியாக ஒரு வளர்ச்சி குழந்தைகளுக்கு, அல்லது யாராவது புதுசா பாட்டு, டான்ஸ், ஜிம்முக்கு போறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது கலந்துக்கணும்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள் எல்லாமே அது உங்களுக்கு சௌரியமாகவும் சாதகமாகவும் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸா இருக்கக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா? அப்ப 5 போய் நிற்கும் பொழுது 8-5 தொடர்பு ஏற்பட்டதால கொஞ்சம் விபரீத ராஜயோகங்கள் உண்டு. ஏன்னா 8ங்கிறது திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவெல்லாம் சொல்லும். ஜாதகத்துல தசாபுத்தி நன்றாக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் வருமானங்கள் வரும். அல்லது வெளியே எங்காவது பணம் கொடுத்து ரொம்ப நாளா வராமையே இருக்குன்னா அதெல்லாமே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் அவர் இருக்கக்கூடிய வீடும் 5ஆம் வீட்டுலதான் இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அப்ப 4 கூட 5ல இருந்தா வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது,